ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செஃபட் கிச்சன். இன்றைக்கி நாம் மாங்காய் தொக்கு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாங்காய் தொக்கு பண்ண தேவையான பொருட்கள்: நான் ஒரு மாங்காவை துருவி வச்சுருக்கேன். 60 ml நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெருங்காய பொடி, கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் கடுகு, வெந்தயத்தை அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகாய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தொக்குக்கு எப்பயுமே கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதுனால. இப்போது வடக்கல் எடுத்துகிட்டு அது சூடானதும் ஃபஸ்ட்டு ஒரு 30 ml நல்லெண்ணெயை அதில் ஊற்றிக்கோங்க. இப்போ ஆயில் ஓரளவுக்கு சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உள்ளே போட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை உள்ளே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம துருவி வச்சிருக்க மாங்காயை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதிலிருந்து தண்ணி விட ஸ்டார்ட் பண்ணும். இப்போ 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் நம்ம அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருந்த வெந்தயத்தூள் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே இந்த மாதிரி தொக்கு பண்ணுறப்ப மண்பானை வடக்கல்ல பண்ணுங்கள், இல்லைன்னா இரும்பு வடச்சட்டியில் பண்ணுங்கள். சில்வரில் பண்ணிங்கன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போது நம்ம பேலன்ஸ் வச்சுருந்த 30 ml ஆயிலையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஆயில் ஊற்றுறீங்களோ அவ்வளோ நாள் அந்த தொக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நாம் போட்டிருக்க ஆயில்லையே மாங்காய் நல்லா வணங்கட்டும். அதை நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. மாங்காயிலிருந்து ஆயிலெலாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கணும். அதை நல்லா வதக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காத மாதிரி. அதை அந்த ஆயிலே வேகட்டும். அப்படியே அதை வதக்கி விட்டுட்டே இருங்க. 5 நிமிஷம் அந்த ஆயிலே வணங்கட்டும். அப்படியே அதை விட்டுருங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா மாங்காவோட புளிப்புத்தன்மைக்கும் இந்த இனிப்புத்தன்மையும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு தரும். மாங்காயிலிருந்து ஆயிலெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கணும். அவ்வளோதாங்க, மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செஃபட்டி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.